மீட்புக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் தோல்விக்கும், கிறிஸ்தவருடைய விரக்திக்கும், கிறிஸ்தவருடைய பிரச்சனைகளுக்கும், கிறிஸ்தவருடைய எல்லா வகையான நஷ்டங்களுக்கும் காரணம் பிசாசு என்று சொல்வது 100% பொய். இந்த பொய்யை சொல்லிக் கொடுக்க வைப்பது திருச்சபைகள், போதகர்கள். எந்த பிரச்சனை என்றாலும் அது பிசாசுடைய போராட்டம், பிசாசுடைய ஆதிக்கம், பிசாசு உங்க வாழ்க்கை தலைவிரிச்சு ஆடுறான், பிசாசு தான் காரணம் என்று திருச்சபை போதகர்கள் ஜனங்களுக்கு தவறான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் அந்த விளக்கத்துக்கு எதிர்மறையான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிசாசினால் சங்காரமாகவில்லை, தப்பான போதனைகளால், தவறான வார்த்தைகளால், தவறான மோட்டிவேட் பண்ணப்படுவதால் அவர்கள் அழிந்து போகிறார்கள், நஷ்டமடைகிறார்கள், தோல்வி சந்திக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகல வல்லமையெல்லாம் அருள் இருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மீட்பு ஒரு பெரிய ஸ்கோப்பா இருக்குது. ரட்சிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. ரட்சிப்பை பெற்றவர்கள் இந்த உலகத்துல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். உங்களுடைய அறியாமையிலிருந்து வெளியே வாருங்கள். பிசாசு காரணத்தை காட்டி உங்கள் வாழ்வை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். பிசாசை